ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்க கூடிய தாத்பரியம் இந்த செல்வத்தை பத்தி. செல்வத்துல ரெண்டு சூட்சமம் இருக்குது. எடுத்துக்கிட்டீங்கன்னா, மகாலட்சுமி ஒரு இடத்துல நிறைய நாள் தங்க மாட்டாங்கிறது உங்களுக்கு தெரியும், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? அப்புறம் செல்வம் நிலையா நிக்கிறதுக்கு மகாலட்சுமி நிலையா நிறுத்த முடியுமான்னு கேட்டா நிறுத்த முடியும். அது எப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு யார் உங்களுக்கு உதவுவார் அப்படிங்கறது தான் இப்ப இங்க சூட்சமே. ஸ்வர்ணாகர்ஷண பைரவர். ஸ்வர்ணாகர்ஷண பைரவரோட அருள் இருந்தா மகாலட்சுமி ஒரு இடத்துல ரொம்ப வருஷம் நிலையா தங்குவாங்க, காலகாலத்துக்கு கூட நிலையா தங்குவாங்க. அதுக்கான உத்தரவாதம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் ஏன் உங்களுக்கு அந்த மகாலட்சுமி நிலையத்தன்மையா நிறுத்தக்கூடிய சக்தி எப்படி உங்களுக்கு கொடுப்பாருன்னா, உங்களுக்கு மகாலட்சுமி ஏன் ஒரு இடத்துல நிலையா நிக்க மாட்டாங்கிறத நீங்க தெரிஞ்சாதான் அதை உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு நான் உங்களுக்கு புராண கதையை நான் ஒண்ணு சொல்றேன். மகாலட்சுமியும் ஒரு கட்டத்துல காசு இல்லாம செல்வம் இல்லாம போகக்கூடிய ஒரு நிலைமை வர்ற ஒரு கதை உங்களுக்கு இருக்குது. அந்த கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நான் சொல்றேன். ஒரு காலகட்டத்துல என்னன்னா அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் நடக்கிற காலகட்டத்துல மகாலட்சுமி குபேரரும் அசுரர்களுக்கு நிறைய அசுரர்கள் பாருங்க தேவர்களுக்கு நிறைய பணம் கொடுத்து அவங்க கஜானா காலியாயிரும். ஆனாப்பட்ட மகாலட்சுமிக்கே காலியாயிருன்னா பாத்துக்கங்க. அப்ப அவங்களுக்கு என்னன்னா, ஏன் நம்மளுக்கு இந்த சூழ்நிலை வருது, நான் தானே இந்த பிரபஞ்சத்துல செல்வத்துக்கான அதிபதி அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் யாருன்னா, மணித்வீப லோகம்னு ஒரு லோகம் இருக்கு. அது எதுனா அது ஆதிபராசக்தி, அதாவது லலிதா பரமேஸ்வரியோட எடுத்துக்கிட்டீங்கன்னா இருப்பிடம். அந்த இருப்பிடத்துல இருக்கக்கூடிய செல்வத்துக்கான பாதுகாவலர் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர். அதனாலதான் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் பணத்துக்கான அதிபதிம்பாங்க. லலிதா பரமேஸ்வரி தான் எல்லா செல்வத்துக்கு அதிபதினாலும் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் தான் அவங்க கொடுக்க அந்த மணித்வீப லோகத்துல இருக்க செல்வத்துக்கு பாதுகாவலர். எல்லா நேரமும் எல்லாத்தையும் லலிதா பரமேஸ்வரி கண்காணிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் நீங்க செல்வத்தை பாத்துக்கணும் அவங்களை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சிவனோட அம்சம் தான் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா. அப்போ இந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் என்னன்னா மகாலட்சுமிக்கு குபேரருக்கும் போய் செல்வத்தை கொடுப்பார், அவங்க கடனை தீக்கிறதுக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க தாத்பரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். மகாலட்சுமிக்கு செல்வம் தீர்ந்ததற்கான அந்த கதைக்கு பின்னாடி இருக்க தாத்பரியம் என்னன்னா, இயலாமைங்கிறது அதுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கான கோட் மீனிங் என்னன்னா, மகாலட்சுமினால தேவர்களுக்கு பணம் கொடுக்க முடியல. அந்த முடியாமை, அந்த இயலாமை இருக்கு பாத்தீங்களா, அந்த இயலாமை, அந்த ஸ்கேர்சிட்டி. இதை அழகா இங்கிலீஷ் வார்த்தையில சொல்லணும்னா ஸ்கேர்சிட்டின்னு சொல்லலாம். இந்த ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட் அதுதான் மகாலட்சுமிக்கு நடந்தது. ஓகேவா? மகாலட்சுமி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல என்னால முடியாது, தேவர்களுக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னு நினைச்சனால அடுத்த நிமிஷமே அவங்களை விட்டு பணம் போயிட்ட மாதிரி. எப்ப உங்க மனசுல ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட் வருதோ அடுத்த நிமிஷம் உங்களை விட்டு அபண்டன்ஸ் போயிடும். ஏன்னா அபண்டன்ஸும் ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட், அதாவது செல்வமும் இயலாமையும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேரக்கூடிய விஷயம் கிடையாது. நீங்க எப்பவுமே ஒரு பணக்காரன் எடுத்துக்கங்களேன், பணக்காரனால என்னால இதை வாங்க முடியாது, என்னால இதை செய்ய முடியாது அப்படின்னு அவன் நினைக்கவே மாட்டான். எப்பவுமே பணத்து விஷயத்தை நல்லா பாத்துக்கிட்டீங்களா, நான் அந்த நிலத்தை வாங்கணும்னா ஏதோ ஒரு விதத்துல அந்த நிலத்தை வாங்கிடுவான். புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு? ஆனா இதுவே நம்ம அப்படி நினைக்கிறது இல்ல. இப்ப நம்ம காமனா நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள், அதுக்கு கீழே இருக்கிற புவர் பீப்புள் எடுத்துக்கங்க. இயலாமைங்கிறது டிஃபரெண்ட் லெவல்ஸ்ல மிடில் கிளாஸ்க்கு புவர் பீப்புளுக்கு இருக்கும். கொஞ்சம் நல்ல மிடில் ரிச், அந்த மிடில் ரிச்சுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அந்த இயலாமை ரொம்ப கம்மியா இருக்கும். இயலாமை எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்க வாழ்க்கையில செல்வம் நிக்கும். இதுதான் தாத்பரியம். சோ இயலாமையிலிருந்து வெளியில வாங்க, அதுக்குதான் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் ஹெல்ப் பண்ணுவார். எப்படி அந்த இயலாமையிலிருந்து என்னால முடியும் அப்படிங்கிற அந்த உங்களை அந்த மாதிரி ஒரு திங்கிங் அவர் கொண்டு வருவாரு. இன்னொன்னு அவர் உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் ஆஃப் அபண்டன்ஸ் கிரியேட் பண்ணுவார். இயலாமைங்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க, அது ஒரு ஃபீலிங் ஸ்டேட். அது உங்களோட ஒரு உணர்வு நிலை. அந்த உணர்வு நிலையிலிருந்து என்னால இயலும் அப்படிங்கிற அந்த உணர்வு நிலைக்கு உங்களை டிரான்சிஷன் பண்றதுக்கு, இங்கிருந்து அங்க உங்களை இழுத்துட்டு போறதுக்கு தான் உங்களுக்கு ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் தேவை. இது மகாலட்சுமினால செய்ய முடியாது, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. மகாலட்சுமி செல்வத்துக்கான ஒரு இதுதான் தவிர அதுக்கான ஆதாரம் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர். அப்படிங்கிற போது அந்த ஆதாரம்ங்கிறது என்ன? இயலாமை இல்லாத நிலை, எல்லோருக்கும் எல்லாம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிங்கறத ஸ்வர்ணாகர்ஷண பைரவரோட ஃபீலிங் ஸ்டேட். அப்போ உங்களுக்குள்ள அந்த ஃபீலிங் ஆஃப் அபண்டன்ஸை இன்டியூஸ் பண்றது மூலமா என்னால இயலும், எதையும் சாதிக்க இயலும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை கிரியேட் பண்றது மூலமா உங்க லைஃப்ல பணம் இல்லாத ஒரு நிலைக்கு உங்களை தள்ளுவார். அப்ப பணம் இல்லாத நிலைக்கு இல்ல, பணம் நிறைய இருக்கிற நிலைக்கு உங்களை தள்ளுவார். ஐயோ நானே குண்டக்க மாட்டக்காவ பேசுறேன். அப்போ உங்களுக்கு அந்த ஃபீலிங் ஸ்டேட், ஐயோ சாரி தாயே, அப்போ உங்களுக்குள்ள அந்த ஃபீலிங் ஸ்டேட்டை அவர் இன்டியூஸ் பண்ண முடியும்.
இந்த ஃபீலிங் ஸ்டேட் இன்டியூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு வந்துட்டு எல்லா விதமான ஐஸ்வர்யமும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். செல்வம் வந்து என்னைக்குமே உங்க வீட்டுல குறையாது. மகாலட்சுமி உங்ககிட்ட நிலையா நிற்பா. அந்த புராணத்துல வந்துட்டு சொல்லப்பட்ட மாதிரி எப்படி வந்து மகாலட்சுமி சொர்ணாகர்ஷ்ண பைரவர்கிட்ட வேண்டி செல்வத்தை அடைஞ்சாங்களோ அதே மாதிரி வந்து நீங்களும் வந்து செல்வத்தை வந்து அடையலாம். அளவு கடந்த செல்வமும் அளவு கடந்த பிராப்தமும் நீங்க அடையலாம். அப்ப நீங்க வந்துட்டு உங்க லைஃப்ல சபல சௌவாக்கியமும் செல்வமும் நிக்கணும்னா சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபடணும். அதனால சொர்ணாகர்ஷ்ண பைரவரோட காயத்ரி மந்திரம் உங்களுக்கு தரேன். அவரோட மூல மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல். அதனால நான் அது நிறைய பேருக்கு தர்றதில்ல. அவரோட மூல மந்திரம் ஒண்ணு இருக்கு. அதனால வந்து தனிப்பட்ட முறையில எங்கிட்ட வந்து நீங்க தீட்சை வாங்கணும்னா வாங்கிக்கலாம். அது நீங்க வந்துட்டு என்ன கான்டாக்ட் பண்ணிக்கங்க. ஆனா காயத்ரி மந்திரம் உங்களுக்கு தரேன். காயத்ரி மந்திரத்தை இனிஷியலி நீங்க ஜபம் பண்ணுங்க. எல்லாரும் 48 நாள் காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க. அந்த காயத்ரி மந்திரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க. ஓம் பைரவாய வித்மஹே ஹரிஹர பிரம்மத்மஹாய தீமஹி தன்னோ ஸ்வர்ணாகர்ஷண பைரவ பிரச்சோதயாத். ஓம் பைரவாய வித்மஹே ஹரிஹர பிரம்மத்மஹாய தீமஹி தன்னோ ஸ்வர்ணாகர்ஷண பைரவ பிரச்சோதயாத். ஓம் பைரவாய வித்மஹே ஹரிஹர பிரம்மத்மஹாய தீமஹி தன்னோ ஸ்வர்ணாகர்ஷண பைரவ பிரச்சோதயாத். ஓம் பைரவாய வித்மஹே ஹரிஹர பிரம்மத்மஹாய தீமஹி தன்னோ ஸ்வர்ணாகர்ஷண பைரவ பிரச்சோதயாத். ஓம் பைரவாய வித்மஹே ஹரிஹர பிரம்மத்மஹாய தீமஹி தன்னோ ஸ்வர்ணாகர்ஷண பைரவ பிரச்சோதயாத். ஓம் பைரவாய வித்மஹே ஹரிஹர பிரம்மத்மஹாய தீமஹி தன்னோ ஸ்வர்ணாகர்ஷண பைரவ பிரச்சோதயாத். ஓம் பைரவாய வித்மஹே ஹரிஹர பிரம்மத்மஹாய தீமஹி தன்னோ ஸ்வர்ணாகர்ஷண பைரவ பிரச்சோதயாத். ஓம் பைரவாய வித்மஹே ஹரிஹர பிரம்மத்மஹாய தீமஹி தன்னோ ஸ்வர்ணாகர்ஷண பைரவ பிரச்சோதயாத். ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரோட காயத்ரி மந்திரம். இந்த ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரோட காயத்ரி மந்திரத்தை நீங்க மகாகணபதி மூல மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கன்னா நீங்க வந்துட்டு சகல சௌபாக்கியமும் ஐஸ்வர்யமும் பெறுவீங்க. இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு கடன் தொல்லையிலிருந்து நிவர்த்தி பண்ணுவாரா? இதை நான் சொல்ல மாட்டேன். மகாலட்சுமி கூட உங்களுக்கு கடன் தொல்லையிலிருந்து நிவர்த்தி பண்ண மாட்டாங்க. நீங்க மகாலட்சுமி அஷ்டகம் மகாலட்சுமி இதுக்கு பண்றீங்கன்னா மகாலட்சுமி கூட சில நேரம் கடன் தொல்லை நிவர்த்தி பண்ண முடியாது. ஆனா ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரை நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா உறுதியா உங்க கடன் தொல்லை நீங்கும். கடன் தொல்லை நீங்கணும்னா நீங்க ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரை கட்டாயம் ஜபம் பண்ணணும். இவரோட காயத்ரி மந்திரத்தை எடுத்து நீங்க ஜபம் பண்ணணும். உங்க கடன் தொல்லை நிச்சயமாக நீங்கும். இதுக்கு நான் உத்தரவாதம். அத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இயலாமைங்கிற உணர்ச்சி உங்களை விட்டு போச்சு. என்னால இயலுங்கிற அந்த எண்ணமும் அதுக்கான உணர்வு நிலையும் உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும் போது, அது ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரோட அருள் மூலமா உங்களுக்குள்ளார ஊன்ற ஆரம்பிக்கும் போது நீங்க வந்துட்டு எல்லா கடன் மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து செல்வமும் வந்து உங்களை வந்து தேடி வரும். அதற்கு நான் உத்தரவாதம். அந்த தாத்பரியத்தோட அந்த ஒரு இன்சைட்டோட நான் உங்களை விட்டு விடை பெறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys. I will see you in the next video. Bye.